Satyabhama Institute of Science and Technology, Chennai. திருப்பதி கோவில் கௌரவ தலைமை அர்ச்சகர் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறங்காவலர் குழு அதிரடி முடிவு எடுத்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், என்ன காரணத்திற்காக இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது? விவரங்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவில் தலைமை அர்ச்சகராக இருந்து வருவோர் ரமணத்திற்கு இவர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு வயது ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்ற பிறகு அவரை மீண்டும் அவரை கௌரவ தலைமை அர்ச்சகராக பணிகள் கொடுத்து பணிகள் அமைச்சர் தேவஸ்தானம். இதற்கிடையில் ஏற்கனவே ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு தேவஸ்தானம் குறித்து பல அவதூறுகளை கிளப்பியதாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மீண்டும் அவரை திருப்பி பணியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. மேலும் தற்போது அவர் கௌரவ தலைமை அர்ச்சகராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில அவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவருடைய எக்ஸ்தலை வலைதள பக்கத்தில் தேவஸ்தானம் குறித்தும் கோவில் நிர்வாக அதிகாரிகள் குறித்தும் கோவிலில் பணிபுரியும் அந்த லட்டு ஊழியர்கள் குறித்தும் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் பல்வேறு அவதூறுகளை கிளப்பி அதை வீடியோவாக வெளியிட்டு வந்தார். இந்நிலையில் அவர்கள் விசாரணை நடத்திய போது அது என்னுடைய பேச்சு இல்லை, என்னுடைய குரல் இல்லை என்று மறுப்பு தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற அறங்காவலர் கூட்டத்தில் அவரை உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும் என தீர்மானம் எடுக்கப்பட்டது. இது குறித்து அறங்காவலர் குழு தலைவர் அதாவது கருணாகர ரெட்டி தெரிவிக்கையில் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என தற்போது அறங்காவலர் குழு முடிவு செய்துள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சரவணன். Satyabhama Institute of Science and Technology, Chennai.